அவருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு, ஆண்டவருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு. இந்த நல்ல நபரை காட்டினதுக்கு நன்றி. நான் கனடாவில் போயிருந்தப்போ நான் அப்படி ரோட்டில் கோயிலுக்கு பக்கத்தில் வராண்டாவில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்த பாருங்க, எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வேகமாக வந்தார். கனடியன், அந்த ஃபாரினர் வந்துருந்தார். ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு போயிட்டார். யாருக்குடா சொன்னார்னு திரும்பி பார்க்குறேன், எனக்கு அவருக்கு தெரியாது. யாருக்கு சொன்னார்னு திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கே வெக்கமாக இருந்துச்சு, பதில் கூட சொல்லாமல் போயிட்டேன். அந்த மனுஷன் வேகமாக போயிட்டார். பாருங்கள், நம்ம அவங்ககிட்ட நிறைய பேருக்கு கற்றுக்கணும் இல்லையா? அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, ஒரு ஹியூமன் பீயிங் வராரு. அப்போ நான் ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்கணும், அந்த நேரம் இல்லை. கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, ஆமாம் எருமை மாடு மாதிரி தான் இருக்கான் போல இருக்கு. நான் இப்போ அப்படி போனதுனால எருமை மாடு, நீங்கள் அப்படி போனால் அதே தான் சொல்லப்படாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எருமை மாடுங்கிறான் நம்மளை அப்படின்னு கோபமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், முறைக்கிறாங்க. முறைச்சவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பத்தியா தேவ பிள்ளைகளே, நம்மளை கடவுள் ஒரு ஆன்மீக ஒரு உறவோடு படைச்சிருக்கிறார். அதனால தான் மனுஷன் பார்க்கும்போது ஒரு அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள். வாயில் வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தை. பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, காட் பிளஸ் யூ சொல்லலாமே. ரோட்டில் பார்க்கும்போது நல்ல வார்த்தை, ஹலோ பிரதர் பிரைஸ்லாம் காட் பிளஸ் யூ. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே இன்னும் பார்க்காத மாதிரி முறைச்சுனே போகிறது. சில பேர் சாமியாரை எங்களை பார்த்துட்டே திரும்பிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்கும். சாமியாருக்கே இந்த நல்வாழ, மற்றவங்களுக்கு எப்படி? ஒரு அம்மா அழுகுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை? அந்த அம்மா, நான் ரோட்டில் போனேன் பார்த்தேன், நின்றுட்டு இருந்தேன் பஸ்ஸுக்கு. அந்த அம்மா வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேம்மா. என்ன பிரச்சனை? இந்த பக்கமே வலிக்குதுமா அப்படின்னேன். அப்படியா, சீக்கிரம் போங்க. நேற்று இந்த எய்த்த விட்டம்மா அப்படி தான் சொன்னிச்சு, இன்றைக்கி செத்து போச்சு காலையில். ஐயோ, வாயில் விஷத்தை வச்சுக்கிட்டு அலைகிறதா? குழந்தைங்கள பார்த்தா விஷ் பண்ணுறதில்ல. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆண்டிக்கிட்ட போய் பாட்டிக்கிட்ட போய் இது வாங்கடா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இந்த பாரு உங்கள் அப்பாய் வந்திருக்காங்க, உங்கள் அம்மாச்சி வந்திருக்கிறாங்க, உங்கள் பாட்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஆமா அப்பாய் வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்கிறாங்கன்னு. ஆமாம், அந்த கலைக்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டா கிளிக்க பரப்பாட. உனக்கு 1000 பிரச்சனை இருந்ததுன்னா பிள்ளைகளை ஏன் தடுக்கிறீங்க? பிள்ளைகளை அனுமதிங்க. இப்போ எங்கே பாரு உங்கள் அப்பாய் நிற்கிறாங்க பாரு, உங்கள் பாட்டி நிற்கிறாங்க, உங்கள் அம்மாச்சி நிற்கிறாங்க பாரு, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. பெரியவங்க வந்தாங்க, முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்க சொல்லிக் கொடுக்குற பழக்கம்லாம் போயிடுச்சு. ஏன்? அப்போது பாருங்கள், நம்ம அடுத்தவங்களை மதிக்கிறது இல்லை. அவங்களும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறாங்க. ஆமாம், இது ஆசீர்வதிச்சு தான் கிழிக்க போகுது. சாமியாரையே இன்றைக்கி தராசில் தூக்கி வைக்கிறோம். சாமியார் சிஸ்டர் எல்லாமே, இவர் பூசை வச்சா நான் பார்க்க மாட்டேன். பார்க்காத போ. பூசை வச்சு நாங்கள் ஒன்றும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கல. எங்ககிட்ட நான் நிறையா லோட் பண்ணி வச்சுருக்குறோம், இங்கே வேறு வச்சுருக்குறோம். ஆண்டவர்கிட்டேருந்து வருது ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் ஆள்பட்டுக்கிட்டேருந்து வரல, சாமியார்கிட்டேருந்து வரல.